எக்ஸ்ப்ளாய்டிங் த டெக்ஸ்ட் ஓரலி அண்ட் இன் ரைட்டிங். அதில் வந்து ரீப்ரொடக்ஷன், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஓரலாகவும் அண்ட் ரிட்டனாகவும் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன். இதில் வந்து WH questions that are generally used to test one's comprehension of the text are best suited to judge the depth of the understanding. ஆக்சுவலி WH questions வந்து கேட்கலாம். WH questions கேட்குறதுனால இட் மீன்ஸ் நம்ம வந்து கொஸ்டினை வந்து ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அந்த WH questions வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டை எவ்வளோ டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு டீச்சர்ஸ் வாண்ட் டு நோ. அதுக்காக வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டட் ரெஸ்பான்ஸு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் பி யூஸ்டு டு செக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸ். லிமிட்டட் ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி. எக்ஸாம்பிள் கீதா மேம் ஏதாவது சொன்னாலும் சே எஸ் ஆர் நோ அப்படிங்கிறாங்களா, நம்ம வந்து எஸ்னா எஸ்ன்னு சொல்லுவோம், நோனா நோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து சரியா தப்பா அந்த மாதிரி கொஷினாக கேட்கலாம். இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லிமிட்டட் ரெஸ்பான்ஸ் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. இது வந்து எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸையும் அந்த ப்ரேசஸையும் எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் அவேர்னஸ். மேபி இருக்கிற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து கிராமரோட நெசசிட்டி இருக்கும். ஸோ அதுலேருந்து ஏதாவது 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஒரு கிராமட்டிக்கலாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனிங் வந்து ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, இயரு, நம்ம மந்த்து எல்லாம் மார்க் பண்ணி வைக்கிறோம்ல, சடனாக நம்ம இப்போ எக்ஸாமுக்கே போகும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்காக இந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நம்ம அதை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓகே இந்த இயரில் வந்து இது நடந்துச்சு, இந்த இயரில் வந்து இது நடந்திருக்கு, இந்த மந்தில் இது அப்படின்னு நமக்கு புரியும்ல. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குயிக்காக வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கேனிங் ப்ராசஸ் மாதிரி. அதுதான் வந்து ஸ்கேனிங். நெக்ஸ்ட் வந்து டிக்டேஷன் மீன்ஸ் ஒரு 2 or 3 வேர்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அவங்க அதில் வந்து ரைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸே ஓன் கரெக்ஷன் பண்ண சொல்லணும். ப்ளஸ் அது போக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு 2 or 3 லைன்ஸ் வந்து படிக்க சொன்னோம்னா அது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரேஸை வந்து கொஞ்சம் சவுண்டாக படிக்கிறதுக்கும் ரீடிங் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க டிக்டேஷனில். அடுத்து குவரி டைம்ங்கிறது வந்து கொஷின் கேட்குற டைம். டெக்ஸ்ட்லாம் அதாவது நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது மீனிங் என்ன அப்படிலாம் கேட்குறாங்கல்ல, அதுதான் வந்து குவரி டைம். அடுத்து டிஸ்கஷன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டிஸ்கஷன் டைமில் ஆர்கியூமெண்ட் அண்ட் டிபேட் அபவுட் த பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரெசென்டட் த டெக்ஸ்ட் கேன் பி மேக் த லெசன்ஸ் லைவி. ஒவ்வொருத்தவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொன்னாங்களா அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அட் லாஸ்ட் வந்து ரிவ்யூ. திஸ் மீன்ஸ் த பேசேஜஸ் வி ஹாவ் டு அனலைஸ் எப்படின்னா ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படியெல்லாம் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டபிளாக இருக்குது, ஓகே இதெல்லாம் இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டிங் அண்ட் கோயிங் பியாண்ட் தி டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டிங், செகண்ட் ஒன் கம்யூனிகேஷன். ரைட்டிங்கில் வந்து த ரிவ்யூ ஆஃப் த பேசேஜ் இஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் எ பேராப்ரேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் மேக் டர்ன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் ஐடியாஸ் அண்ட் சென்டென்சஸ். இட் மே பி கைடிங் ரைட்டிங் ஆர் ஃப்ரீ கம்போசிஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ரிவ்யூ ஆஃப் த பேசேஜ், அந்த பேசேஜ் இருக்குது, அந்த பேசேஜை வந்து பேராப்ரேஸ் ஃபார்மில் வந்து நம்ம எழுதிக்கணும். இட் மீன்ஸ் ஒரு கிரேட்டர் கிளியாரிட்டிக்காக, ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம ஒரு வேர்டு பிடிச்சி நம்ம ஒரு மீனிங் கண்டுபிடிச்சி எழுதணும். அதுதான் வந்து பேராப்ரேஸ் பண்ணுறது. ப்ளஸ் அது போக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அவங்களோட ஐடியாஸையும் கொஞ்சம் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு டைப் ஆஃப் பேசேஜ் ஆர் எஸ்ஸே மாதிரி எழுதி வச்சுக்கணும். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரைட்டிங் ப்ராக்டிசஸ்க்காக, ப்ளஸ் அது போக ஒரு ஃப்ரீ காம்போசிஷன் எழுதின இது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்க்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன். The teacher encourages the class to be adventurous with the language, extending the text outside its limits. Dramatization, presentation of other points of view, changing the mode of narration, presenting of text in the graphic representations, and such other activities can be attempted. ஆக்சுவலி டீச்சர் வந்து கிளாஸை வந்து எப்போவுமே ஒரு என்கரேஜஸ் பண்ணி அட்வென்ச்சரஸாக வச்சுக்கணும். அது போக அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அந்த லிமிட்ஸ்குள்ளேயே வச்சு ஈஸியாக அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ப்ளஸ் ட்ராமடைசேஷன், ஒரு ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும்,
ப்ளஸ் அதர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அதர்ஸோட பாயிண்ட்ஸையும் வந்து அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ப்ளஸ் சேஞ்சிங் த மோட் ஆஃப் நரேஷன் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். அதை மாதிரி எந்த சிம்பிள் வேல எப்படி அவங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரியும் அப்படிங்கிற மாதிரியும். ப்ளஸ் ப்ரெசென்டிங் த டெக்ஸ்ட்னு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன்ஸை ஒரு கிராஃபிக் டைப் ஆஃப் ப்ரெசென்ட் பண்ணோம்னாலும் அவங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும். இது எல்லாமே வந்து கிளாஸில் வந்து அட்டெம்ப்ட் ஆயிருக்கணுங்கிறாங்க. ப்ளஸ் திஸ் டெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் கன்வெர்டட் இன்டு a basis for communication. This activity suggested above for exploiting a text need not to be crowded into a single lesson. It is also necessary to exploit every point of a prescribed prose in lesson in an exhaustive manner. Depending on the nature of the passage, the activities can be varied to generate interest and enjoyment, resulting in learning. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து சேம் ஒரு சிங்கிள் லெசன்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இந்த ட்ராமடைசேஷன், ப்ரெசன்டேஷன் ஆஃப் அதர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, சேஞ்சிங் த மோட் ஆஃப் நரேஷன், ப்ரெசென்டிங் த டெக்ஸ்ட் இன் கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன், இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் லெசனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எல்லா ப்ரிஸ்கிரைப்டு ப்ரோஸுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பேசேஜ் ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒவ்வொரு நேச்சர் இருக்கும். அந்த நேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம். அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், அவங்க என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அந்த லேர்னிங்கில் வந்து ஒரு குட் ரிசல்ட்டிங்கை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.